என்ன விளையாடுறீங்களா? விளாத்திக்குளம் கேள்வி நீங்க தான் இப்போ கேட்டீங்க. எனக்கு கரூர் சம்பவத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நைட்டுக்கு நைட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ விளாத்திக்குளம் சம்பவத்தில் கனிமொழி அவர்கள் எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வராதனால எனக்கு என்ன நடந்துன்னு தெரியல, என்னால் எதுவும் சொல்ல முடியாது, வந்த பிறகு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றது எந்த விதமான ஒரு மனிதமற்ற ஒரு செயல். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் இருக்குது. நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலம். என்ன விளையாடுறீங்களா? விளாத்திக்குளம் கேள்வி நீங்க தான் இப்போ கேட்டீங்க. எனக்கு பாக்ஸோ கேசஸ் அவங்களுடைய ஒஃபிஷியல் எண்ணிக்கை, அவங்களுடைய மினிஸ்ட்ரியோட எண்ணிக்கை பாக்ஸோ கேசஸ் மட்டும் 6999 பாக்ஸோ கேஸ். அது ரெஜிஸ்டர் ஆகப்பட்ட கேசஸ் மட்டும்தான். இன்னும் ஒரு பார்வைக்கு வராத எத்தனையோ கேசஸ் இருக்கும். எத்தனையோ குழந்தைங்களுடைய பாலியல் வன்முறைகளுடைய விஷயங்கள், அதுக்கப்புறம் இளம் பெண்களும் முதியோர்களும், இது எவ்வளோ ஒரு ஹியூமனிட்டியை நம்ம எழுந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிற்கிறோம். இதுக்கு முழு காரணம் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில், திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டு முழுவதும் ஒவ்வொரு குக்கிராமத்துலேயும் சரி கஞ்சா புழக்கம். கஞ்சா மட்டும் இல்லை, இன்னும் இந்த போதைப் பொருட்கள், ஒரு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரக்ஸை சாப்பிட்டா அந்த சாப்பிட்டவங்கள மேலே இருக்கிற ஒரு எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வார்த்தையால் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க செயலால் செஞ்சு காட்டுறாங்க. ஏங்க, கொஞ்சம் கூட மனுஷனாக இருக்கிறவங்க ஒரு பச்சை குழந்தைய பார்த்து, இல்லை ஒரு 79 வயசு மூதாட்டியை பார்த்துட்டு அப்படி பண்ண முடியுமா? அவ்வளோ கொடூரமாக நடந்துக்க முடியுமா? ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியோட மிகப்பெரிய பெருமை இப்படி இந்த போதைப் பொருட்களால், இந்த போதைப் பொருட்களுடைய அந்த பரவலான ஒரு விற்பனையால் இந்த தலைமுறையும் அடுத்த 2 தலைமுறையும் இளைஞர்களை அவர் நாசமாகிட்டார், அழிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் சொல்லணும். கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும், கரூர் படுகொலை கொலை துயர சம்பவத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் ஸ்பாட்டுக்கே போயிருந்தாங்க. குறிப்பாக ஒரு பள்ளி மாணவி இறந்தப்போ அவர் நேரில் போகணும் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்தது. அதே போல திமுக அமைச்சர்கள் இறந்து நேரில் போகல, ஒரு அசால்ட்டாக செயல்பட்டாங்கன்ற ஒரு கருத்து. நீங்கள் கேட்ட இந்த கேள்வியிலேயே திமுக ஒவ்வொரு பொறுப்பாளரோ இல்லை தலைவரோ இல்லை மந்திரியோ யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அவங்க எல்லாரோடைய பார்வை என்ன அப்படிங்கிறது இதுலேயே தெரியுது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேனே, திமுகவை பொறுத்த வரைக்கும், ஸ்டாலின் அவர்களுடைய அந்த மந்திரி வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே வாக்கு எண்ணிக்கை மட்டும்தான், வாக்கு வங்கி மட்டும்தான். மக்களை பார்த்தாங்கன்னா, ஒரு சூழலை பார்த்தாங்கன்னா, இங்கே நம்மளால இத்தனை வாக்கு சேகரிக்க முடியும், அதனால நம்ம போய் இந்த வார்த்தைகள் இந்த டயலாக் சொன்னால் இந்த மாதிரி நமக்கு ஒரு சிம்பத்தி கிடைக்கும், இந்த இடத்துல போய் நின்னா நமக்கு அடிதான் விழும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே நடந்த அந்த கொடூரத்துக்கு இவங்க தான் பொறுப்பாயிருவாங்க. ஆனால் கரூர் மாதிரி சம்பவத்தில் இது வரைக்கும் பொறுப்பு யார் பக்கம் இருக்குது, என்ன நடந்தது எப்படிங்கிறது இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கிற அந்த நிலையில் அவங்க ஆரம்பத்திலேயே போய் நாங்கள் தான் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டுட்டாங்க. ஏன் மற்ற ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இளம் பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் இவ்வளோ கொடூரமான ஒரு குற்றங்கள் நடக்குது, ஒரு இடத்துக்கு கூட போய் நின்று அவங்க என்ன ஆச்சு ஒரு ஆறுதல் சொல்றது விடுங்க, பொறுப்பெடுத்திருக்கீங்களா? இல்லை, திரும்ப அவங்களோட செயல்களால் உறுதிப்படுத்துகிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும், ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சி, அவருடைய தலைமையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வெறும் ஒரு வாக்கு வங்கி மட்டும்தான். சொல்லுங்க நீங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கை கிடைக்கல, வந்தாதான் முழுமையா எதுவும் பேச முடியும். அதை எப்படி பாக்குறீங்கன்னா, கரூர் சம்பவத்துல ஒரே நாள்ல எல்லாருக்குமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்து எல்லாத்தையுமே டீகம்போஸ் பண்ணாங்க. கரூர் சம்பவத்தில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நைட்டுக்கு நைட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போது விளாத்திக்குளம் சம்பவத்தில் கனிமொழி அவர்கள் எனக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வராதனால எனக்கு என்ன நடந்துன்னு தெரியல, என்னால் எதுவும் சொல்ல முடியாது, வந்த பிறகு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதமான ஒரு மனிதமற்ற ஒரு செயல். அதாவது நீங்கள் ஒரு அரசியல்வாதி, மக்களை பாதுகாப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதி கொடுத்து நீங்கள் அவங்களுடைய வாக்கு நீங்கள் பெற்றிருக்கீங்க, அவங்கள நம்ப வச்சு அவங்களுடைய வாக்கு பெற்று நீங்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க.
நீங்க ஒரு ஒரு வாய்ப்பேச்சுக்காவது நீங்க போய் உங்களால நின்று அங்கே ஆறுதல் சொல்லி ஒரு 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 அளவு கூட பொறுப்பு எடுக்க முடியலன்னா நீங்க எல்லாம் உங்களை வந்து எப்படி நீங்க தலைவர்களாக சொல்லிக்க முடியும்? இந்த சம்பவம் வந்து தேர்தலில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு? தேர்தலில் கண்டிப்பாக வந்து இதனால எஃபெக்ட் ஆகணும். ஏன்னா இதுதான் சாதாரண மக்களுடைய வாழ்க்கை. அங்கே ஒரு ஊர்ல நடந்தது எங்க ஊர்ல நடக்காதப்பா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இப்போ வந்து எந்த மக்களாலையும் முடியாது. எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி கொடூரமான குற்றங்கள் வந்து இந்த எல்லா ஊர்லயும் நடந்துட்டு இருக்கு, ஒவ்வொரு குக்கிராமத்திலயும் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் தம் வீட்டில் இருக்கிற இளைஞர்களை இந்த போதை பழக்கத்துக்கு இழந்த குடும்பங்கள் வந்து எண்ணிக்கை ஏராளம். ஒரு தெருவில் போனீங்கன்னா 3 வீடு 4 வீடுக்கு ஒரு தடவை ஒரு குடும்பம் அவங்க வீட்டில் அவங்களுடைய இளம் மகன் வந்து இந்த பழக்கத்துக்கு அடிமையாகி அந்த குழந்தைய வந்து அவங்க இழந்துட்டாங்க. அவ்வளோதான். உயிரோடு இருந்தும் அவங்களுக்கு வந்து இல்லை அந்த குழந்தை. இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் வந்து சதறி போயிருக்கு. எல்லாமே திமுக ஆட்சியில் நடந்த இந்த போதைப் பொருட்களுடைய விற்பனையால மிகப்பெரிய பிஸ்னஸாக நடத்துகிறாங்க தமிழ்நாடு முழுவதும்.